ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ஏன் ஒரு க்ளீனிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பொங்கல் டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான இந்த சில்வர் செம்படமாக இருக்கட்டும், இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி லிக்விடு நம்ம ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி இந்த மாதிரியான செம்படங்களை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான எல்லா டிப்ஸுமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருந்த இந்த கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் என்னோட இந்த ஷெல்ஃபை பார்த்துட்டு இவ்வளோ செம்படம் வந்து வச்சுருக்கீங்க, இதில் இருக்கிற பொருட்களை வந்து எப்படி வெளியே எடுப்பீங்க, ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நோட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு வந்து இது என்ன ஸ்டிக்கர், எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறது அது ஒரு கமெண்ட்டாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் தான். இது பிளாக் கலர் இருக்கும். இது மேலே வந்து நம்ம இந்த கலர் ஒயிட் கலர் பென்சில் இருக்குங்களா, அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் என்ன பொருள் போட்டிருக்கணும் அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கனால ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறையாவே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒட்டிட்டோம் நிறைய எந்த சம்பளமாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் இருந்தால் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம முதல்ல வந்து லிக்விடை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா லெமன் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தனால ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெமனே போதும். நம்ம வந்து இந்த சில்வர் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அதையும் கொஞ்சம் நல்லா ஷைனிங் லுக்கோட க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இந்த லெமனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழம் இல்லை, வேஸ்ட்டாக நம்ம காஞ்சி போச்சு இல்லை இனிமேல் யூஸ் ஆகும்னு சொல்லி தூக்கி எறியக்கூடிய இந்த பழங்களையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எனக்கு பார்த்திங்கன்னா செம்படம் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணுறேன். அதனால் வந்து ஒரு 2 பழம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தோலோடையே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு கூட டெய்லியுமே நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம போர் வாட்டர் பயன்படுத்தும் போது நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அதில் அந்த உப்பு கரை இருக்கும். பாத்திரம் வந்து அந்தளவுக்கு நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்காது, கொஞ்சம் டல் அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த லிக்விடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியுமே க்ளீன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பாத்திரங்கள் எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கோட புதுசு மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக இப்போ நம்ம இந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா பாத்திரத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம். பித்தளை, செம்புன்னு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதனால் அதுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 லெமன் மட்டும் தோலோடையே எடுத்திருக்கேன். இதுக்கும் நல்லா இருக்கக்கூடிய லெமன் தேவையில்லை, நல்லா பழுத்திருக்கு இல்லை காஞ்சி போயிருக்கு அப்படின்னாலும் நம்ம அதையவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா அது மிக்ஸி ஜாரில் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பழம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்தளவுக்கு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச இந்த லெமனை வந்து நம்ம வடிகட்டிலாம் எடுக்க வேணாம், நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அந்த அழுக்கு இது எல்லாமே நல்லா எடுக்கும். வடிகட்டினா நிறைய வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுலேயே நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருளையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பொங்கல் டைமில் எல்லா பாத்திரத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் லிக்விட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் பேக்கிங் சோடா இருக்குங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து லெமனோடு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். இல்லை நீங்கள் டெய்லியும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, லிக்விடாக ரெடி பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இந்த பேக்கிங் சோடா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த லெமனும் சால்ட்டு மட்டுமே போதும். அது கூட நீங்கள் விம் லிக்விடை கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் டெய்லியுமே பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லியும் க்ளீன் பண்ணக்கூடிய பாத்திரங்களை இந்த லிக்விடை பயன்படுத்தும் போது அந்த ஓரங்களில் படிக்கக்கூடிய அந்த உப்பு, இந்த கரையை எல்லாமே எடுத்துரும். பாத்திரம் எப்பயுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த லிக்விடும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நான் உள்ள இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வேறு எதுக்கு மாற்றிட்டேன். இப்போ எல்லாமே நான் வந்து டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு டைம் தண்ணியில் நினச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்விடை வச்சு நான் எல்லாமே தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ரெடி பண்ணி இந்த லிக்விட் வந்து மெயினாக இந்த உப்பு காரை அதிகமாக படிஞ்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறோம். அது குறிப்பாக நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள நம்ம பவுர் வாட்டர் பயன்படுத்தினா இந்த மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாமே தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸோ அந்த படிஞ்சிருந்த அந்த உப்பு கரை எல்லாமே வந்துருச்சு. இதே போல் பார்த்திங்கன்னா இந்த மற்ற பாத்திரங்கள் நம்ம சில டைமில் தேய்ச்சி கழுவி வச்சுருந்தாலுமே அந்த ஓரங்களில் வடும்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த உப்பு கரை வந்து இருக்கும். அதையெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, அதையுமே லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடை யூஸ் பண்ணி நான் எல்லா சம்பளத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். நீ அடுத்து தண்ணியில் நம்ம கழுவிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம என்னதான் தண்ணியில் நம்ம கழுவி எடுத்திருந்தாலும் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தேய்ச்சிருந்தாலும் நீங்கள் கழுவுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அங்கங்கே திட்டு இல்லை ஒட்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக உப்பு கரை மறுபடியும் படிகிறதுக்கோ இல்லை அங்கங்கே திட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது குறிப்பாக சில்வர் சம்பளம்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது துளியும் ஈரம் இல்லாமல் பொருட்களை போட்டு வச்சா மட்டும்தான் அந்த பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி வெயில் எதுவும் இல்லை, காய வைக்கிறதுக்கான அந்த வசதியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா துணியை வச்சு சுத்தமாக துடைச்சி எடுத்துடுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா துடைக்கும் போது அந்த பாத்திரமும் நல்லா அந்த ஷைனிங் லுக்கோடு இருக்கும், இன்னொன்று வந்து அந்த திட்டாக தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம எந்த பாத்திரத்தை நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணாலும் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு டைம் துடைச்சி எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம நல்லா சுத்தமாக துடைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்லேயும் பாத்திரம் பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்போட இப்போ நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த உப்பு கரை தண்ணியெல்லாம் படிஞ்ச அந்த திட்டாக இருக்கிறதெல்லாம் எதுவும் இல்லாமல் பளிச்சுன்னு நம்ம சுத்தம் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையுமே வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே போல் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அத்தனை பாத்திரத்தையுமே இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பளிச்சுனும் சுத்தமாகும், நம்மளுக்கு பாத்திரத்தில் அந்த உப்பு கரையும் படியாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி காஞ்சி போச்சுன்னு சொல்லி வேணான்னு தூக்கி போடுற எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம க்ளீனிங்காகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பொங்கலுக்கு நான் எப்படி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறனோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவில் பார்த்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி இந்த வருஷம் பொங்கலுக்கு பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.